6th ஸ்டாண்டர்டில் 3வது யூனிட்டில் இருக்கிற செய்யுள் பகுதி பாருங்கள், கல்வியை போற்று. அந்த பாட்டோட ஆசிரியர் வந்து செய்குதம்பி பாவலர், கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி. செய்குதம்பி பாவலர், இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டம். சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இதுதான் முக்கியமான விஷயம். சீரா புராணத்துக்கு உரை எழுதினவர் யார்? காப்பா செய்குதம்பி பாவலர். 100 செய்யுள்களை ஒரே நேரத்தில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறதுனால இவருக்கு சதாவதானி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஓகேவா? நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, அடுத்தது வந்து திருமதீனத்து அந்தாதி, நீதி வெண்பா. இதுதான் முக்கியமானது. நீதி வெண்பா எழுதினவர் யாருன்னா செய்குதம்பி பாவலர். ஓகேவா? நபிகள் நாயக மான்மிய மஞ்சரி, திருமதீனத்து அந்தாதி, நீதி வெண்பா. இதில் இந்த கல்வியை போற்றுல என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னா, அருளை பெருக்கி அப்படின்னு ஒரு பாடல் வந்து தொடங்கும். இந்த பாடலை என்ன செய்யணும்னா, சில நேரம் ஒன்று பாட்டு வரி கொடுத்து யார் எழுதுனான்னு கேட்டுருவாங்க, ஒரு 2 வரியை கொடுத்து. அப்போ இந்த பாடலில் வந்து டெய்லி ஒரு தடவை ரீட் பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பாட்டோ இல்லை 2 பாட்டோ, காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை. இப்போ 3 பாடல் எடுத்துக்கோங்களேன். 3 பாட்டையும் நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதில்லை. நம்ம 3 பாடலையும் ஒவ்வொரு டைமு ஒரு வாரத்துக்கு 3 பாட்டு அப்படின்னு டெய்லி ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ரீட் பண்ண இந்த பாட்டை எழுதினவர் யார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா பாடல் வந்து நிறையா இருக்கும், பாடல் வரிகள் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அப்போ எல்லா பாடல் வரியும் நம்மளால் மெமரி பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் எல்லா பாடல் வரிகளையும் ரீட் பண்ண முடியும், வாசிக்க முடியும். அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அருளை பெருக்கி அப்படிங்கிற பாட்டை எழுதினவர் யாருன்னா காப்பா செய்குதம்பி பாவலர். இந்த பாடலை புக்கில் எடுத்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்களேன். அருளை வளர்த்து அறிவை பெருக்கி மயக்கம் அகற்றக்கூடியது எது? கல்வின்னு சொல்கிறாரு. இப்படி கேள்வி கேட்கலாம். அருளை வளர்த்து அறிவை பெருக்கி மயக்கம் அகற்றக்கூடியது கல்வின்னு சொன்னவர் யார்? வெரி குட், காப்பா செய்குதம்பி பாவலர். ஓகேவா? அதில் ஒரு கல்வி பற்றின ஒரு கொட்டேஷன் இருக்குது பாருங்களேன். மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். சொன்னவர் யார்? ஔவையார். இதுவும் கல்வியோட சிறப்பு தான். ஆக செய்குதம்பி பாவலருடைய அந்த பாடலுக்கு கீழே கடைசி பக்கத்தில் இந்த ஔவையாரோட பாட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஔவையாரோட பாட்டு எந்த பக்கத்தில் எந்த புத்தகத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியணும். இதுக்கு ஒரே வழி என்ன? வாசிக்கணும். எவ்வளவு தூரம் வாசிக்கிறோம் எழுதுகிறோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இயல் 3ல் அது முடிஞ்சா அதுக்கு அடுத்தது